ஐயா சகாயம் ஐயா நிறைவாக ஒருத்தர் எனக்கு ஒரு நூல் வாங்கி கொடுத்துருக்காரு. ஐயா எழுதுன சகாயம் ஐயா எழுதின புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கடைசி தறியில் கண்டாங்கி சேலை. கடைசி தறியில் கண்டாங்கி சேலையை வாங்கி படிக்கிற போது நெஞ்சு பொருட்களை எனக்கு அவ்வளவு வேதனைகளை அவர் சந்தித்திருக்கிறார். அவருடைய வரலாறுகளை அதில் எழுதியிருக்கிறார். ஏன் கடைசி தறியில் கண்டாங்கி சேலை? அவர் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது அந்த மேலூர் மலையை உடைச்சதை கண்டுபிடிச்சாரு. அந்த அரசாங்கம் அவரை தூக்கி அப்படியே கோவா டச்சுக்கு மாற்றுச்சு. அங்கே சந்தித்த அனுபவத்தை தான் அவர் கடைசி தறியில் கண்டாங்கி சேலைன்னு எழுதியிருக்கிறார். அடுத்தபடியாக ஐயா எழுதின புத்தகம் அக்கினி சிறகுகள். அவர் பட்ட வேதனை அதில் பதிவு பண்ணலாம். படிக்கணும் இல்லை, படித்தா தானே தெரியும் என்ன ஏதுன்னு. எதையுமே தெரியாமல் சில பேர் என்னத்தை சொல்கிறது. பெரம்பூரில் உள்ள ஐயா இருக்கா, 3 நாளைக்கு முன்னாடி கூட உங்கள்கிட்ட பேசினாராம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பளித்து இந்த ராமேஸ்வரத்தை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரம் அக்கா மேடம் தங்கச்சி மேடமா? சரி சரி, நல்லது நல்லது. ஐயா அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம். பேசிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு கேட்டுரும். ஆமாம், நான் நிறைய பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் மாற்றி மாற்றி வேறு கதைகளை பேசணும்னு தான் சில ஆய்வுகளை எடுத்து பேசிக்கிட்டே வர்றேன். இதை சொல்லிட்டு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிடுவோம். அப்படின்னா இந்த மொழி பற்று இல்லாது போனது. ஜப்பானில் தமிழில் இருக்க அழகா யாதும் ஊரே யாவரும் கேளு. அமெரிக்கா நயாகரா நீரருவி தமிழில் வச்சிருக்கிறாங்க நல்வரவுன்னு. செருசலேம் கிறிஸ்தவர்கள் உகந்த இடம் 10 கட்டளையை மொழிபெயர்த்து முதலாவதாக தமிழில் கல்வெட்டு இன்றும் இருக்கு. அடுத்தபடியாக லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துது. என்னது? லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா, மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். ஆமா, அம்மானு கத்தி பிடிச்ச என்ன காரணம்? லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு. லண்டன் மாடு தமிழை பேசுது அம்மானு. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். ஒன்றும் சொல்றது இல்லை. தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ். யார் வீட்டில் தமிழில் பேருக்கு யாசிகா, அபர்ணா, பிரித்திகா, தர்ஷினி, மகிஜா, சர்மா, குருமா, வருமா. குருமா வருமா? ஆமா, குருமானு பேர் வை. உன் பிள்ளைக்கு யோகம் வரும்னா அதையும் நம்ப நம்மால் ஸ்ரீ வேற சேர்த்து அப்படி சொல்லு. எப்படி பாடிட்டோம் பாருங்க. ஆனால் பேரு தானே நினைக்காதீங்க. நாளைக்கு இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை ஆய்வு பண்ற மாதிரி பேருகள் ஆய்வு பண்ணுவாங்க. அப்படி ஆய்வு பண்ணும்போது தமிழர்கள் வாழ்ந்தார்கள், இது தமிழ்நாடுன்னு சொல்லப்படுது. தமிழ் பேர் இருக்கான்னு பார்த்தா 100க்கு எத்தனை பேர் தமிழில் இருக்குன்னு பார்ப்பேன். அதிகமாக எந்த பேர் இருக்கோ தமிழை இங்கே வாழலைன்னு முடிவு பண்ணி எழுதுனேன்னா வரலாறு எப்படியும் மாறும் என்பதை என் தமிழ் சமூகம் உணரணும். அமெரிக்காவில் வெள்ளைக்காரன் பிள்ளைகளுக்கு என்ன தெரப்பி வைத்தியம்னு சொல்கிறோம்ல, தெரப்பி, பிசியோதெரப்பி, அது மாதிரி ஒரு வைத்தியம் பண்ணுறேன். தமிழ் பேச சொல்லி கொடுக்குறேன். ஏன்டா தமிழ் பேச சொல்லி கொடுக்குறீங்க வெள்ளைக்காரங்களுக்குன்னு கேட்டால், தமிழ் படித்தா ஆயுசு வளருமா. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது மூச்சு நமக்கு கூடுது. நீங்கள் தும்மல் வருது இல்லை, தும்முனா என்ன சொல்கிறான்? அம்மா. ஏன் அம்மானு சொல்லணும்? தும்முனா அம்மானு சொல்லி கொடுத்த சமூகம் இந்த சமூகம். தும்மல் ஏன் வருது? நுரையீரலுக்கு போகிற காற்று திரும்பி வருது, மறுத்து வர்றதுனால அதை தடுக்குது, அந்த தும்மல் வருது. அப்போ அம்மானு சொல்லும்போது தும்மல் சீராகுதுன்னா அம்மாங்கிற வார்த்தை எவ்வளோ உயர்ந்ததுன்னு பாருங்க. நேற்று காரைக்குடி பேருந்து நிலையத்தில் ஒரு அம்மா ஒரு 5 வயசு பையனை போட்டு அடிக்கிறான். ஏமா பிள்ளைய போட்டு அடிக்கிறேன், என்ன தப்பு பண்ணான்னு கேட்குறேன். ஐயா, நான் எவ்வளோ ரூபா பணம் கட்டி படிக்க வைக்கிறேன், எவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன், அவன் என்னை எப்படி கூப்பிட்றான் தெரியுமா? எப்படிமா கூப்பிட்டேன்? பெரிய தப்பாக கூப்பிட்டானா? ஆமாம் ஐயா, அம்மானு கூப்பிட்றேன் என்னை அப்படிங்கிற. அம்மானு கூப்பிட்டதுக்கு அந்த அம்மாவுக்கு பொறுக்கலை. ஏம்மா வேற எப்படி கூப்பிடணும்? மம்மின்னு கூப்பிடணும். சரி, மம்மின்னு கூப்பிட்டாங்க இல்லை, முழுஜா மம்மின்னு கூப்பிட்றாங்களா? சில வீட்டில் மம் மம் ஹாய் மம்டா. எப்படிடா போச்சு இந்த மொழி சிதைவு? மம்மின்னு நான் சொன்னேன். மம்மின்னா உடலுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். உயிரற்ற உடல், செத்துப்போன பிணம், பதப்படுத்தப்பட்ட பிணம் மம்மிம்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாத, மம்மின்னு தான் கூப்பிடணும். வீட்டுக்காரர் வந்தார், என்னையா அவன் பொண்டாட்டி பிள்ளைய போட்டு அடிக்கிறா அம்மானு கூப்பிட்டதுக்கு, இதெல்லாம் நியாயமாக சொல்ல மாட்டியா? அவர் சொன்னார், ஐயா கோச்சிக்காதீங்க, கொஞ்ச நாள் அவள் அம்மாவை தான் இருந்தா, இப்போ தான் சமீப காலமாக நடப்பணமாக மாறிட்டா, அதனால அவன் மம்மினே கூப்பிட்டு விட்டுருங்கன்ட்டான். என்னத்தை சொல்கிறது? நீங்கள் பாருங்கள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் ஆனாங்கிறது பாருங்க. ஆனா இடையில ஊனா, முடிவு மானா, அகர உகர மகர சம்மேளனம் ஓங்காரம். இந்த ஆனா நல்லா தெரியும், ஊனாவும் நேரா இருக்கும், மானா தலைகீழா இருக்கும். அது ஏன் மானா ஏன் தலையில இருக்கு? தலையில இருக்கு. மானான்னா மண்டகருவான், மண்டகருவம் முடிச்சவன் பூரா தலையில தான் நிற்கிறேன். என்னத்தை சொல்றது? எவ்வளவு தத்துவங்கள் நம்ம தலையில முளைச்சிருப்பாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மொழிக்குள்ள என்னென்ன தத்துவம் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒன்றுன்னா இப்போ முடிவா ஒன்று சொல்ல வரேன். அங்கே அமெரிக்காக்காரன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான் தெரியுமா? 16,000 திருப்புகள் பாடினார் அருணகிரியார். முதல் பாடலான முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரன் என ஓதும் முற்கற்பர மற்குற்றுறுதியில் முற்பட்டது கற்பித்திரு வரும் 30 வர்க்கத்தமரரும் அடிவேன் 10 தலை கணதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு வட்டப்பகல் வட்டச்சிகரியில் தினவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் வச்சத்தகு பொருள் வச்சத்துடன் ரச்சி தருளுவதொரு நாள் சித்தித்தைய ஒத்த பரிபுரம் நித்தப்பத வைத்து பயிரவை விக்கொக்க நடிக்க கணு
கழுகாடு திக்குப்பறி அட்டப்பையிடவர் தொக்கு தொகுதொரு சித்திரப்பவருக்கு திரிகடகையன ஓது கொத்து பறை கொட்ட கிளம்பு குக்கு முத்திப்புரை முக்கு பிடியன முதுகூகு கொட்புட்டல நட்புட்டவனரை வெற்றி பழி இட்டு குலகரை ஒத்துப்பட ஒத்துப்பரவள பெருமாளே என்று திருப்புகள் சொல்லிக் கொடுக்குது அமெரிக்கா பிள்ளைகளுக்கு. நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்னு அவங்க மனசாட்சிப்படி சிந்திச்சு பாருங்க. சைனான்னு ஒரு நாடு இருக்குல்ல, சீனா. ஆமா, சீனாவில் தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஆமா, சீன அதிகாரிகள் தமிழ் பள்ளிக்கூடம் கட்டிட்டேன், தமிழில் வாத்தியார்கள், தமிழில் பேரு, தமிழ் பள்ளிக்கூடம், தமிழில் ஒரு பொம்பளை பிள்ளை பேசுவா. ஒரு நாளைக்கா வளையதை தட்டி பாருங்க, என்ன தெரியுதா நான் சீனாவிலேருந்து பூங்கோதை பேசுகிறேங்கிறான். பூங்கோதை யார் விட்டு பேரு? நம்ம பேரு, சுத்தமான தமிழ் பேரு பூங்கோதை. சீனாவில் வச்சுட்டேன் பூங்கோதைங்கிற பேரு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு தெரியுன்னு நீங்க யோசிங்க. அடுத்த அதிகாரி எல்லாம் கேட்குறாங்க, எதுக்கு தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் சீன நாட்டிலேன்னு. சீன அதிகாரிகள் சொல்றாங்க, இந்த உலகத்திலே 6 மொழி செம்மொழியாக்கப்பட்ட மொழி கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். இந்த 6 மொழியில 4 உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதைஞ்சு போச்சு. என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம் 4 முடிஞ்சிச்சு. மிச்சம் இருப்பது 2. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இப்போ அதிகாரி கேட்குறா, சீன மொழி இருக்குல்ல, அப்புறத்துக்கு தமிழுக்கு முக்கியத்துவம். அப்போ தான் சீன அதிகாரிகள் சொல்கிறார்கள், எங்கள் விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சாங்க, சீன மொழியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழிஞ்சு போகுதாம். சீன மொழி அழிஞ்சு போச்சுன்னா இந்த உலகத்தில் நிலையான மொழி என்று ஒன்று இருக்காம். அதான் இந்த உலகத்துக்கே மூத்த மொழியான தமிழ் மொழி. அந்த மொழியை படித்தா நாங்கள் இந்த உலகத்தே ஆளலாம். தமிழ் எவ்வளோ உயர்ந்ததுன்னு சிந்திச்சு பாருங்க. நம்மெல்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு தர்றோம்? ஒன்றும் சொல்லக்கூடாது, சாதியவும் சாராயத்தையும் வளர்த்து வச்சுருக்கோம். வேற என்ன வச்சுருக்கிறான்? ஒன்றும் இல்லை. மனித மாண்பு இல்லையே, தயை இல்லை, இரக்கம் இல்லை, ஈகை இல்லை, குடம் இல்லை. மிருகங்களெல்லாம் மனிதர்களாக மாறிவிட்டது. ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு 2 பொம்பளை பிள்ளை. மூத்தவ சிவகாமி நாச்சியா, இளையவர் ராஜலட்சுமி நாச்சியா. 2 பிள்ளையும் கட்டி கொடுக்கணும்னு கூட பிறந்த தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர் இருந்தார். அவரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு மகளே அவளை கூப்பிட்டு கேட்குறாரு, அம்மா உன்னை மாப்பிள்ளை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உன் விருப்பம் என்ன? அவள் சொன்னா, என்னையை கட்டி கொடுக்கறத விட அக்கா சிவகாமி தான் மாமா விரும்புகிறா, கட்டி கொடுங்க. அவர் பார்த்தாரு, என்னத்தை ஒத்த பொண்ணா கட்டி கொடுப்போம், தாய் இல்லாத பிள்ளையாக 2ஐயும் ஒன்றா கட்டி கொடுப்போம், ஒரே மருமையனுக்கு தண்டபாணி தேவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இப்போ குடும்பத்தை ராமேஸ்வரத்தில் வச்சுட்டு மாப்பிள்ளைக்கு சொல்கிறார், மாப்பிள்ளை என் 2 கண்ணையும் ஒப்படைச்சிட்டே ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் கோயில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால 3வது கண்ணாக நம்பப்படுது, பார்த்துக்குங்க. நீங்கள் ராமேஸ்வரத்தில் இருங்க, நான் ராமநாதபுரத்தில் இருக்கேன், ஏதாவது தகவல்னா சொல்லி அனுப்புங்க. வச்சாச்சு. இப்போ அந்த காலத்தில் படகுல தான் போகணும். ராமேஸ்வரம் போகணும்னா இந்த மாதிரி பாலம் அன்னைக்கு கட்டலை, பாலம் இல்லை, படகுல போக வர இருந்திருக்கிறாங்க. போக வர இருக்கிற போது மாப்பிள்ளை தண்டபாணி என்ன செய்கிறாரு, கோயில் பராமரிப்பு செலவுக்காக படகுல வர்ற யாத்திரியர்கள்கிட்ட 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண உத்தரவு போடுறார். கட்டணம் வசூல் பண்ணுற நடைமுறைக்கு வந்துருச்சு. வடக்கே காசியிலேருந்து ஒரு அந்தனர் வந்தார். அவர் வந்து படகுல ஏறி உட்கார போனார். காசு கொடுங்கன்னு கேட்டாங்க படகு ஓட்டுறவங்க. அவர் என்கிட்ட காசு இல்லையா, நான் சும்மா தான் நடந்து வந்தேன், ஏன்டையாவது காசுன்னாரு. காசு இல்லை, நான் கூட்டிகிட்டு போக முடியாது, இறங்கியான்னு இறக்கி விட்டாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தம். ஆகா, அக்கறையில் சாமி கடவுளை பார்க்கணும்னா அக்கறை முடியலை. ஆனாலும் நாடு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? ராமநாதபுரம் சமஸ்தானம். நேராக அரண்மனைக்கு போனார். மன்னரை பார்த்தாரு. மன்னர்கிட்ட ஒரு வணக்கம் வச்சார். மன்னா, நான் காசியிலேருந்து வர்றேன், கடவுளை பார்க்க வந்தேன், இந்த படகுல கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட சொல்லுங்க, 25 பைசா என்கிட்ட காசு இல்லைன்னார். அவ்வளவுதான் அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்னையா சொல்கிறாருன்னு கேட்டார். உங்கள் மாப்பிள்ளை தண்டபாணி 25 பைசா கட்டணம் வசூல் பண்ணுறாருன்னு சொன்னாங்க, ஏன்டா எவ்வளவு நாளாக என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டார். அதுக்கும் பதில் சொன்னாங்க, வர நீங்கள் மாமனார், அவர் உங்கள் மாப்பிள்ளை, இதில் என்னத்தை நாங்கள் தலையிட்டோம்னா இங்கே சோழி முடிஞ்சு வச்சு. சொந்த வந்தம் ஜாதி ஜனம் மச்சா மாமே இப்படி சொல்லி சொல்லி நீதி செத்து போச்சா இன்னைக்கு. ஆனால் அவர் அதை நினைக்கல. உடனே சொன்னார், தண்டனை எப்படி சட்டம் போடுறாரு, என் மாப்பிள்ளையை கைது பண்ணி கொண்டு வாங்கன்னு. தண்டபாணியை கைது பண்ணி குற்றவாளி கூண்டல. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தகவல் போகுது. அக்காவும் தங்கச்சியும் பதறி போய் பல்லாக்கில் புறப்பட்டு ராமேஸ்வரம் போய்கிட்டு இருக்கிறாங்க. புருஷன் முகத்தையாவது பார்த்துடலாம்னு. இப்போ விசாரணை தொடங்குது. மாப்பிள்ளை குற்றவாளி, மருமையை மாமனார் நீதிபதி. மாமனார் நீதிபதியாக இருந்து மருமகனை கேட்குறாரு, உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. என்னன்னு? கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்கிட்ட 25 பைசா நீ கட்டணம் வசூல் பண்ணதாக சொல்லப்படுது. என்ன சொல்கிறான்னு கேட்டார். நேருக்கு நேராக. நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம், மறுப்பே சொல்லலை. ஆமான்னாரு. இப்போவெல்லாம் கேட்டால் நான் இல்லை கூட இருந்தேன் பண்ணிவிட்டேன், நானா பண்ணேன். ஆமாம், 1000 சத்தியம் பண்ணுறேன், கோயிலை பூரா பிடிங்கி அடிக்கிறாங்க. ஆனால் அவர் ஆமான்னாரு. சொன்ன அடுத்த விடானியே தீர்ப்பு சொன்னார் பாருங்க. தள்ளி போடலை, வாய்தா கொடுக்கல, வழக்கறிஞர் இல்லை. நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன். செய்தது சிவனுக்கு துரோகம், உனக்கு மன்னிப்பில்லை, மரண தண்டனை, தலையை வெட்ட உத்தரவு. மருமை எனக்கு 2 பொண்ணை கட்டி கொடுத்துருக்கிறாரு. முடியுமா?
நடக்குமா நடந்திருக்குமா அந்த கற்பனை விடுங்க, கதையினுடைய சாராம்சத்தை பாருங்க. நடந்திருக்கு. இப்போ மாப்பிள்ளை தலையை வெட்டியாச்சு, மருமகனுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு மாமனார். தகவல் அக்காவுக்கிட்ட போய் சொல்கிறாங்க, முன்னால் வந்த சிவகாமி கிட்ட. பதறி போனா பல்லக்க கீழே இறக்க சொல்லி அங்கனே இறங்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். தங்கச்சிக்கு தகவல் தெரியுது, அவளும் பல்லக்க விட்ட இறங்கி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் தீக்குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் மடம் கட்டி சோறு போட்டாரு. அதுதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சி மடம். இன்னைக்கும் பேருந்தில் போனால் பேருந்தில் இறங்க அக்கா மடம் வந்துருச்சு இறங்க, தங்கச்சி மடம் வந்துருச்சு இறங்குன்னு சொல்கிறாங்க. மடம் இருக்கான்னு பார்த்தா இங்கே மடமும் இல்லை மரமும் இல்லை, ரெண்டையும் வெட்டிட்டாங்க. மடப்பயலுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் என்ன தத்துவம் தெரியுமா? கணவன் இல்லை என்றால் வாழ முடியாத ஒரு நாள் இருந்தது. அதனால 2 பேரும் இறந்தார்கள். ஆனால் அவங்க அப்பாவை பாருங்க, 2 பிள்ளையோட வாழ்க்கையை யோசிக்காம இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜயரகநாத சேதுபதி. ஆனால் அவங்களுக்கும் ஒரு சாபம் இருக்கு, அது ஒரு பக்கம். இப்படி இத்தனை தத்துவங்கள் நிரம்பிய இந்த நாடு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்களையும் ஒரு கதைகள் இருக்கு. அந்த கதைகள்லாம் தெரிஞ்சுக்க இந்த ஒரு பிறவி பத்தலை, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த யாமருதேன் பராவரமே என்று நல்ல நிலைமையோடு எத்தனையோ விஷயங்கள் தத்துவங்கள் நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பதை கடைபிடிப்போம். வள்ளலார் சொன்னது போல கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று போகாமல் பாரணைத்து பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாய்மானவ சுவாமி. வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனார். கொடுத்து பழகுங்க. இந்த கரம் படைத்தது கொடுப்பதற்கு, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளியாவது கொடுக்கணுமே. கோடி கோடியாக பணம் வச்சிருக்காங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாடே கடனில் இருக்கு. பொம்பளை ஆளுகள்லாம் பத்தாதுக்கு குழு ஒன்று வச்சுக்கிட்டு அதுலேயும் கடனாக போச்சு. ஆனால் நாட்டை ஆண்டவன் பூரா கோடி சொன்னா இருக்கானு. இன்னங்கடா நடக்குது. சரி, நேரம் இல்லை, ஆகையால வைங்க. சரி பாப்போம். ஒரு மன்னர் வேட்டைக்கு போலான்னு கிளம்பியிருக்காரு. இந்த மாதிரி திடீர்னு மழை வந்துட்டு ஆபத்தா போயிருமே. ஆமா. மன்னருக்கு கீழே மந்திரி ஒருத்தர் இருப்பாங்க. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். அது அந்த காலத்துல மந்திரி. இப்பவெல்லாம் அப்படியா இருக்காங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம். இப்ப மந்திரி பார்த்து சொன்னார், வானசாஸ்திரம் பார்த்துட்டு இன்னைக்கு மழை வராது, நீங்க வேட்டைக்கு போகலாம் மன்னான்னு சொல்லிட்டார். மன்னர் வேட்டைக்கு படை பரிவாரத்தோட கிளம்பி போனார். கிளம்பி போகிற போது ஒரு விவசாயி பாவம் உழைக்கிறவர் இல்லை, கிழிஞ்ச கோவணத்தோட தோலில் ஒரு மண்வெட்டி, தலையில் ஒரு கூடை, கையில் ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர. அந்த விவசாயி சொன்னுவார் மன்னரை பார்த்து, மன்னா இன்னைக்கு போகாதீங்க, மேகம் ஒரு மாதிரியா வந்துகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரும், எனக்கு தெரியுது, நீங்க போகாதீங்கன்னு சொல்ல. மன்னர் சொன்னாரு, மந்திரியே சொல்லிட்டேன் மழை வராதுன்னு, நீ என்னையா போயா அப்படின்னு தட்டி கழிச்சிட்டு போனார். காட்டுக்கு போனாரு, வேட்டையாடிட்டு இருக்கோ திடீர்னு மேக மூட்டம், காற்று, மழை, இடி, மின்னல், ரொம்ப தொந்தரவு, சிரமப்பட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். வந்தவருக்கு கொஞ்சம் சங்கட்டம், கொஞ்சம் மகிழ்ச்சி. என்ன சங்கட்டம்? மந்திரி சொன்னேன் மழை வராதுன்னு, அது நடக்கலை. விவசாயி சொன்னேன் மழை வரும்னு, நடந்து போச்சு. மழை வர்ற விஷயம் விவசாயிக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஆளு விட்டு கூப்பிடு, விவசாயியை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ தானே ஏன் சொன்னேன் மழை வரும்னு? மந்திரி சொன்னது பொய்யா போச்சே, நீ எப்படியா கண்டுபிடிச்சா மழை வர்ற விஷயம்னு கேட்டார். அவர் சொன்னார், எங்களுக்கு என்னங்க தெரியும், நிலம் கிடந்தா உழுதோம், விதைச்சி விளைஞ்சா அறுத்தோம், வெந்ததை தின்னுட்டு விதி வந்த இடத்துல செத்தோம், எங்கள் தலையில் ஏறிட்டாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர்ற விஷயம்னு. கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படி? நீங்கள் வரும்போது ஒரு கழுதையை கையில் பிடிச்சிட்டு வந்தல? ஆமாம், அந்த கழுதையோட காது முன்னால் நீட்டி இருந்துச்சு, கழுதை காது முன்னால் நீட்டி இருந்தால் மழை வரும், அதை வச்சுதான் நானும் சொன்னேன்னு சொல்ல. மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, கழுதைக்கே மழை வர்ற விஷயம் தெரிஞ்சு வச்சு, அப்புறம் எனக்கு மந்திரி அப்படின்னு ஏற்கனவே அந்த மந்திரியை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டார். சாபாஸ். ஆமா, மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்சு, அதனால மந்திரி வேண்டான்னு கழுதையை மந்திரி ஆக்கினாரா? கழுதையை மந்திரி ஆக்கினதும் போதும், உங்க நாட்டில் கண்ட கண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது. தேவையில்லை, பெரிய இடத்துக்கு போகலாம். வாங்க கழுதை, வாங்க.